ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தாளவாடியில் 4வது நாளாக சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த விரிவான தகவலை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், இந்த சூறைக்காற்று எவ்வளவு மணி நேரமாக வீசி வருகிறது? என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த தாளவாடியில் இன்று காலை முதல் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் தான் இன்று பிற்பகல் சுமார் 3:30 மணிக்கு மேல் திடீரென மழை பெய்ய துவங்கியது. இன்று சுமார் 20 நிமிடங்கள் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதில் தாளவாடி, கும்டாபுரம், ராமாபுரம், பாரதிபுரம், ஒசூர், கரளவாடி ஆகிய கிராம பகுதிகளில் கடுமையான சூறைக்காற்று வீசியது. இதில் ராமாபுரம் கிராமத்தில் தான் இன்றைக்கு சுமார் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து நாசமாகியது. அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் சூறாவளி காற்றுக்கு நேந்திரம் வகையில் வாழை மரங்கள் சாய்ந்தது. கடந்த 17ஆம் தேதி முதல் தினமும் மதிய நேரத்துக்கு பிறகு தினமும் மழை பெய்கின்றது. அதனைத் தொடர்ந்து சூறைக்காற்றும் வீசியதில் கடுமையான பாதிப்பு விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. தினமும் ஒவ்வொரு பகுதியிலும் பல்வேறு கிராமங்களில் வாழை மரங்கள் சாய்ந்து வருகின்றன. தொடர்ந்து இன்று 4வது நாளாக பெய்த மழையின் காரணமாக இந்த சூறாவளி காற்றுடன் கூடிய மழையால் தினமும் பல்வேறு கிராம பகுதிகளில் வாழைகள் சாய்ந்து நாசமாகி வருவது விவசாயிகளை வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.